தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த கான்டென்ட் நம்ம 2 விஷயங்களை பத்தி பேச போறோம். அதுல ஒன்று, திருச்சி ராஜா ஞாபகம் இருக்கா? அந்த கேஸை நம்ம தொட்டோம். அதனால் அந்த அப்டேட்டே இப்போ நான் கடைசியாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். இது கூடவே நம்ம இந்தியாவில் பொது சிவில் சட்டம் இருக்குல்ல, சில மாநிலங்களில் இப்போ ஏற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ஒரு மாநிலத்தில் அந்த சட்டத்தை ஏற்றிருக்காங்க. என்ன தெரியுமா அதில் முக்கியமான விஷயமே, இப்போ நீங்கள் திருமணமான பிற்பாடு வேற ஒரு ஆண் கூடிய பெண் கூடிய உறவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை. கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த முகம் யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சில நாட்களுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பரபரப்புக்குள்ளான முகம் தான் இந்த முகம். அதாவது இவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாருங்க, திருச்சியை சேர்ந்த ராஜா. அந்த வீடியோவில் இவரோட மனைவி இன்னொருத்தவங்க கூட இருக்காங்கன்ற மாதிரி குற்றம் சாட்டி அவங்க கூட சண்டை போட்டு அதுக்கப்புறம் வீடியோ போட்டிருந்தாரு. அதில் இதே போல் என் மனைவி தப்பு பண்ணிட்டாங்க, நானும் என் குழந்தை இதுக்கப்புறம் வாழ விரும்புகிறேன்னு கதறி எழுதப்படியே வீடியோ போட்டிருந்தாப்புல. இதை பார்த்து பல பேர் அந்த பொண்ணை ப்ளேம் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம அந்த நேரத்தில் ஒரு வீடியோ பதிவு பண்ணி வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட்டு ஒருத்தரை ப்ளேம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த அம்மா சைடில் விசாரிச்சு பார்க்குறப்ப அவங்க ஒரு ஸ்டோரியை சொன்னாங்க. இது போல் எனக்கு மொட்டைலாம் அடிச்சு விட்டுருந்தாங்க, அந்தளவுக்குலாம் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்த்த வீடியோலாம் இப்போ எடுத்தது இல்லைங்க, பழைய வீடியோங்கன்னு அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. இவருக்கு கஞ்சா போதை பழக்கம் இருக்கிறதா கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டோமா, அந்த நேரத்தில் அவங்க ஃபேமிலி மெம்பர் சைட்லேருந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணி ஏன்பா இதெல்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் நடந்துச்சுன்ற மாதிரி அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதையும் தொகுத்து மக்கள்கிட்ட கொடுத்துருந்தோம். காரணம், அவசரப்பட்டு யாரையும் தப்பாக பேசாதீங்க, ஆனால் பர்சனல் இஷ்யூன்னும் போது அவ்வளோ சீக்கிரம் நம்ம வாய் தகுதி சரியாக இருக்காது அப்படின்ட்டு அந்த வழக்கெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சா. இப்போ ரொம்ப நாட்கள் கழிச்சு இன்னொரு வீடியோ வந்திருக்குங்க. அந்த திருச்சி ராஜா இருக்கார்ல, அவரும் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. என்ன ப்ரோ ஜெயிலில் தானே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஜெயிலில் இல்லை போல இருக்கேன், வெளியே வந்துட்டார் போல இருக்குது. அதான் அவர் சொல்லியிருக்காரு இப்போ அந்த வீடியோவில். என் பையனோட நான் சாவ போகிறதா வீடியோ போட்டு உங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். உண்மைதான், ஏன்னா அதை பார்த்த பல பேரும் கஷ்டப்பட்டீங்க மக்கள். அதனால தான் எங்ககிட்ட அவ்வளோ பேர் கேட்டிங்க, ப்ரோ என்னாச்சு அடுத்து கேட்டு சொல்லுங்கன்ட்டு. என் மனைவிக்கு பல பேர் ஃபோன் பண்ணி தேவையற்ற வார்த்தைகள்லாம் பேசுகிறீங்களாம்மா. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ போட்டிருக்கேன். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவங்க தப்பானவங்க இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த பெண்ணை இவர் சொல்கிற விஷயம் தப்பானவங்க இல்லை, என் மேலேயும் என் பையன் மேலேயும் அவங்க உசுராக தான் இருந்தாங்க அப்படின்ற வார்த்தைகளை அவரே பயன்படுத்துகிறாரு. இதுக்கு தானே ஆரம்பத்துலன்னு சொன்னேன், அவசரப்பட்டு ஒருத்தனை தப்பாக பேசிடாதீங்கன்னு. இப்போ அந்த பொண்ணோட கேரக்டரை பற்றி எதனா பேசணும்னா புருஷன் முன்னாடி அவங்க எதனா பேசிட்டு போட்டோம், சுற்றி இருக்கவங்க எதுக்காக அந்தளவுக்கு பேசணும்? ஓகே, அந்த வீடியோ பழைய வீடியோ தாங்க. என் மனைவி சொன்னபடி அது பழைய வீடியோ நான் ரிலீஸ் பண்ணியிருந்தது. மொட்டை அடிச்சதை பற்றி அவங்க சொன்னாங்களே, அதெல்லாம் உண்மைதான்னு சொல்லியிருக்காரு. எனக்கு கஞ்சா போதை அந்த பழக்கம் இருக்கிறதா சொன்னாங்களே, அது மட்டும் இல்லைங்க. ஏன்னா அது ஏதோ அவங்க ரிலேட்டிவ் சரியாக சொல்ல வச்சிருக்கலாம், அதனால் அவங்க சொல்லியிருக்கலான்னு அவங்க பக்கம் தான் ப்ளேம் பண்ணியிருக்காரு இந்த வீடியோவில். எது எப்படியோ என் பையனும் என் மனைவியும் தான் என்னோட உலகம். ஆனால் அப்படி இருக்க பையனை பற்றி எதுக்காக வீடியோவில் சாவ போகிறேன்னா சொல்லி எல்லாம் நீங்களாக சொன்னதா, நீங்கள் பண்ண தப்பு தான். என் மனைவியும் என் மகனும் என் உலகம். எதிர்காலத்தில் சேர்ந்து வாழ்வோமான்னு தெரியல. கிட்டத்தட்ட மன்னிப்பு துணியில் தான் அந்த வீடியோ வெளியிட்டிருக்காப்புல. திருச்சி ராஜாவோட அந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டு வந்துருங்களா. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜா. போன மாதம் நானும் என் பையனும் சாக போகிறோம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு நிறைய பேரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அது ஒரு கோவத்தில் என்ன அறியாமலே நடந்துருச்சு. நான் அப்படி பண்ணுற ஆள்லாம் கிடையாது. என் பையனும் என் ஒய்ஃபும் இப்போ நல்லா இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்காங்க. நான் சிறையிலிருந்து வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சோசியல் மீடியா பக்கம்லாம் கொஞ்ச நாள் வராமல் இருக்கலாம்னு தான் இருந்தேன். ஆனால் இப்போ நான் வந்து வீடியோ போடுறதுக்கு காரணம், என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுகிறதா கேள்விப்பட்டேன். அது வேண்டாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப தப்பான பொண்ணெல்லாம் அவங்க இல்லை. என் மேலேயும் என் பையன் மேலேயும் ரொம்ப உசுராக இருந்த பொண்ணு தான். ஏதோ கெட்ட நேரம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதையும் நான் பார்த்தேன். அதில் அந்த வீடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது, அப்புறம் அவங்க தலையில் முடி எடுத்தது, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் உண்மைதான். அப்புறம் அவங்க எனக்கு இந்த ட்ரக்ஸ், அப்புறம் பையனுக்கு போடுறது அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அது அவங்களுக்கு தெரியும். அவங்க ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லியிருக்காங்க, இல்லை பக்கத்தில் யாராவது சொல்ல வச்சு தான் சொல்லியிருப்பாங்க, எனக்கு தெரியாது. மக்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது.
ஆனால் அவங்க அந்த வீடியோ போட்டதை நினச்சி வருத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். என்னையும் நிறைய பேர் திட்டினதெல்லாம் பார்த்தேன். எனக்கு என்னென்னா 3 முடிச்சு போட்டதுனாலேயே ஒரு பொண்ணோட மனசும் உடம்பும் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நான் கிடையாது. ஆனால் எனக்கு அவங்களே என் பையனை விட்டால் வேறு வாழ்க்கை கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சும் என்னை வேணான்னு சொல்லும்போது என்னால் அதை ஏற்றுக்க முடியலை. அதனால தான் அந்த கோவத்தில் அப்படி நடந்துடுச்சு. அவங்கள்ட்ட எப்படி மன்னிப்பு கேட்க போகிறேன்னு எனக்கே தெரியல சத்தியமா. ஏன்னா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஃப்யூச்சரில் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வோமா வாழ மாட்டோமாலாம் எனக்கு தெரியல. ஆனால் அவங்க எங்கே இருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலுமே அவங்க என்னோட அச்சியாக தான், என்னோட மனைவி தான். அதனால் யாரும் அவங்கள திட்ட வேணாம். என் பையன் நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு அவங்க வேணும், என் ஒய்ஃப் வேணும். என்னோட பிரச்சனை இப்போ பொதுவெளிக்கு வந்துடுச்சு. 4 பேர் 4 விதமாக கருத்து சொல்ல தான் செய்வீங்க. இதில் என்னன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா எனக்கு சப்போர்ட்டாலாம் நான் எதுவும் கேட்க விரும்பல. என் குடும்பத்தை நானே அசிங்கப்படுத்திட்டு இப்போ குற்றவாளி என்னட்டு இருக்கேன். காவல்துறைக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாமே நான் இன்னைக்கு இங்கே இல்லை. அப்புறம் என் பையனை ஒரு மாதம் நல்லபடியாக பார்த்துக்கிட்ட குழந்தைகள் நல்ல காப்பகத்துக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேற என்ன சொல்றதுன்னு தெரில. ரொம்ப நன்றி மக்களே. ஸோ இங்கே பிரச்சனைக்கு காரணமாக கருதப்படுறது திருமணம் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கூட இருக்கீங்களா அப்படின்ற இஷ்யூ தான் பிரைமரி கோராக இருந்துகிட்ருக்கு. ஆனால் அது உண்மையாக போய் அந்த தம்பதி முடிவு பண்ணிக்கிட்டோம், நமதுக்குள்ளே போகணும் விட்டுருங்க. ஆனால் இந்த விஷயம் சார்ந்து நம்ம இந்தியாவில் ஒரு சில சட்ட விதிகள் வர ஆரம்பிச்சிருக்கு தெரியுமா? உதாரணத்துக்கு பொது சிவில் சட்டம், அதாவது யூசிசின்னு சொல்லுவாங்க, யூனிஃபார்ம் சிவில் கோடு, இந்தியா முழுக்க அமலாகலை. பாஜக ஆண்டுகிட்டு இருக்க மாநிலங்கள் இருக்குல்ல, அங்கே மட்டும் அடுத்தடுத்து அமலாகிட்டு வருது. அந்த வகையில் மத்திய பிரதேஷ் இருக்குல்ல, அங்கே பாஜக ஆட்சி தான். அங்கே இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு அவங்க கொண்டு வரலான்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதுக்கான சட்ட விதிகளையும் ஃபுல்லாக வகுத்துட்டு சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டினாங்க. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த யூசிசிக்கு ஒப்புதல் வழங்கிட்டாங்க மக்களே. அந்த மாநிலத்துக்குள்ளே மட்டும்தான் இந்த சட்டம் செல்லுபடியாகும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒப்புதல் வழங்கிட்டாங்க. இதை பற்றி மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? திருமணம், வாரிசுரிமை, அப்புறம் இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பு, மத சுதந்திரம், இந்த எல்லா விவகாரங்கள்லையும் இந்த சட்டம் சம உரிமைகளை வழங்கும்னு சொல்கிறாங்க. ப்ரோ, சம உரிமைகள்னா இந்துக்களுக்குன்னு ஒரு சட்டம், இஸ்லாமியர்களுக்கு சட்டம், அது போல தானே சொல்கிறீங்க. ஏன்னா இதெல்லாம் அதுமாரி டாபிக் தானே கேட்டிங்கனாக்கா, இதுதான் முதல்ல சொன்ன யூசிசினா யூனிஃபார்ம் சிவில் கோடு. அந்த மாநிலத்தில் வாழ்ந்துட்டு இருக்க எல்லா மார்க்கத்தவர்களும் அந்த சட்டத்திற்கு முன்னாடி சேமாக தான் கருதப்படுவாங்க. என்னென்ன குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனை இருக்கோ அது எல்லாருக்கும் பொருந்தும். புரிஞ்சிச்சா மக்களே? ரைட்டு. மோகன் யாதவ் மத்திய பிரதேஷோட முதலமைச்சர், இவர் என்ன சொல்லியிருக்காரு? ராம் ஆகட்டும் அப்படி இல்லைன்னா ரஹீம் ஆகட்டும், எல்லாருக்குமே சம உரிமையை இந்த சட்டம் உறுதி செய்யும்னு சொல்லியிருக்காரு. இந்த பொது சிவில் சட்டம் இருக்குல்ல, இது இதுக்காக தான் நாங்கள் கொண்டு வரோங்க. அதாவது ஒரு விஷயம் மாநிலத்தில் முழுக்க நடக்குதுனாக்கா அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, மார்க்கத்தை பேஸ் பண்ணி இருந்துடக்கூடாது. அதுக்கு தான் இந்த சட்டம். பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கிற பட்டியல் பழங்குடியினர் இருக்காங்களே, இவங்க ப்ளஸ் அதிலே இந்த பிடிஜின்னு சொல்லுவாங்க, அதாவது வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸு, இவங்க மேலே இந்த சிவில் சட்டம் திணிக்கப்படாதுன்னு சொல்லிட்டாரு. அவங்க நாங்கள் தொட மாட்டோங்க. ஆனால் மற்றபடி இங்கே சொசைட்டியாக வாழ்ந்துட்டுருக்கோள்ள உள்ளுக்குள்ளே இவங்களுக்கெல்லாம் இந்த சட்டம் பொருந்தும். 80% இஸ்லாமிய பெண்களும் 40% இஸ்லாமிய ஆண்களும் இந்த பொது சிவில் சட்டம் இருக்குல்ல, இதை கொண்டு வர விருப்பம் தெரிவிச்சிருக்காங்களாமா. சிஎம் சொல்கிற விஷயம் இது. இஸ்லாமியர்கள் எதுக்கு அங்கே கொண்டு வரதானே கேட்குறீங்க? கான்டென்ட் முடியல உங்களுக்கே புரியாதுக்குன்ட்டு. சில இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஹிந்து பெண்களோட பாதுகாப்பை நாம் உறுதி செய்கிற அதே நேரம் இஸ்லாமிய மகள்கள் இருக்காங்களே, இவங்களோட பாதுகாப்பையும் உறுதி செஞ்சாகணும்ல, அதுக்கு தான் இந்த பொது சிவில் சட்டம்னு சிஎம் இந்தளவுக்கு தெளிவாக பேசியிருக்காப்புல. ரைட்டு ப்ரோ, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, சிஎம்ஏ டைரக்ட் பண்ணுறாருன்னா அதை அப்படியே கொண்டு வந்துடலாமே, அதுக்கே இவ்வளோ விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, தொட்டா ஷாக் அடிக்கிற விஷயங்களே இது முக்கியமான ஒன்று. மார்க்கம் சார்ந்து நீங்கள் ஒரே விதியை எல்லாருக்கும் சொல்லி கொண்டு வருது. இது வரைக்கும் இந்தியாவில் பெருசாக சாத்தியப்படல மக்களே இந்த யூசிசி. ஆனால் பாஜக மாநிலங்களை கொஞ்சமாக கொண்டு வராங்களே, அதில் ஒரு முத்தாய்ப்பான விஷயம் தான் இது. இந்த மத்திய பிரதேசில் யூசிசியை கொண்டு வராங்களே, இந்த சட்டத்தின்படி சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன், அது நீங்கள் வசிச்சுட்டு இருக்க மாநிலங்களில் இம்ப்ளிமெண்ட் ஆனால் எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ரைட்டு. இதில் மொதல் விஷயம், இப்போ ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகிடுச்சுன்னு வைங்க. திருமணமான அந்த ஆண் வேற பொண்ணோடு அவர் லிவிங்கில் இருக்காருன்னு வைங்க, சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வைங்க, இது சட்டப்படி குற்றம். 5 வருஷங்கள் வரைக்கும் சிறை தண்டனை. புரிகிறதா? ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே ஒரு கேஸில் வேர்டிக்ட் கொடுத்தது மூலமாக, அதாவது திருமணம் கடந்த உறவுன்றதை நாம் இந்த அடல்ட்ரியாக பார்த்து டிவோர்ஸுக்கு வேணால் அதை எடுத்துக்கலாம், பட் அதை வச்சு தண்டனை கொடுக்கறது அதெல்லாம் பெருசாக இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சைட்லேயே சொல்லியாச்சு. இப்படி இருக்கும்போது மத்திய பிரதேசம் என்ன சட்டம் கொண்டு வராங்க?
நீங்கள் திருமணம் கடந்த உறவில் இருந்தீங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை, இன்னொரு பொண்ணோட உறவில் இருந்தீங்கன்னாக்கா. இது போல் பல அதிரடி தண்டனைகள் மக்களே. இது ஒன்று தான் நான் சொல்லியிருக்கேன். இல்லை, 2வது விஷயம், வாழ்க்கை துணைவி உயிரோடு இருக்கும்போது ஒரு திருமணத்துக்கு மட்டும் தான் அனுமதி. எப்படி இருக்கு தெரியுதா உங்களுக்கு? ப்ரோ, டிவோர்ஸ் ப்ரொசீஜர்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு தானே வெளியே வரும், அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் உள்கூத்து. ஒரு முறை நீங்கள் அந்த திருமணம் தாண்டி இன்னொரு திருமணம், ஸோ அதுக்கு மட்டும் அனுமதி கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடையாது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குல்ல? ரைட்டு. 3வது, இந்த கோர்ட்டில் தீர்ப்பு வழங்கப்படுது பாருங்கள் சட்டப்படி. அதாவது இந்த விஷயங்கள்லாம் விசாரிச்சுட்டு ஓகே இதுதான் காரணமாமா, மியூச்சுவலாக பிரியுறீங்களா, அதெல்லாம் கேட்டு டிவோர்ஸை வழங்குறாங்க பார்த்தீங்களா? அப்படி வழங்குற டிவோர்ஸ் மட்டும் தான் செல்லுபடி ஆகுமா. அதை விட்டு மற்றபடி நீங்கள் சும்மா ஸ்டேஷனில் எழுதி கொடுக்கறது, சும்மா வாயிலேயே தலாக்குன்னு சொல்லி பெரிய விஷயம் எல்லாமே இங்கே வருதா, இதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சட்டம் எல்லாருக்கும் பொது, எல்லா மார்க்கத்தோடும் ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த வகையில் கோர்ட்டு மூலமாக நீங்கள் விவாகரத்தை பெற்றால் மட்டும்தான் அது செல்லுபடியாகும்னு அடுத்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, திருமணத்திற்கான குறைந்தபட்ச வயது இருக்குல்ல, அது ஆண்களுக்கு 21, பெண்களுக்கு 18ன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கான வயதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆண்களுக்கான வயது ஓகே, அது நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, ஆனால் பெண்களுக்கான வயதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அவங்க. ஓகே, ஊராட்சி முதல் மாநகராட்சி வரைக்கும் எல்லா நிலையங்கள்லையும் திருமணத்தை நீங்கள் கட்டாயமாக பதிவு பண்ணி ஆகணுன்றாங்க. மேரேஜ்னு சும்மா வாய்மொழியாக சொல்லக்கூடாதுப்பா, நீ ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணுன்றாங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா 3 மாதங்களுக்கு சிறை தண்டனை, கூடவே அபராதமும் விதிப்போன்றாங்க. இதில் அடுத்த முக்கியமான விஷயம், இந்த சொத்து வாரிசு உரிமை விவகாரங்கள் இருக்குல்ல, இதுலேயும் இனிமேல் எல்லா மார்க்கத்தவர்களுக்கும் ஒரே விஷயத்தை கொண்டு வராங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, இப்போது மகன்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கப்படும் பாகப்பிரிவினையில் சொத்தை பிரித்து கொடுக்கறதில்ல. இனிமேல் அப்படி இல்லாமல், இப்போ ஒரு அப்பாவுக்கு 2 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னா, அவர் தவறாருன்ற பட்சத்தில் அந்த 2 ஏக்கர் நிலம் பையனுக்கு 1 ஏக்கர், பொண்ணுக்கு 1 ஏக்கர், ஸோ சமப்பாதியாக பிரித்து கொடுக்கப்படும். இது மாதிரி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும், அது பையனுக்கு எந்த அளவு போகுதோ அதே ஈக்குவலாக பொண்ணுக்கும் போகணும். இந்த சம உரிமை விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு விஷயம், தனிநபர்கள் எந்தவித கட்டாயமும் இல்லாமல் சுதந்திரமாக மத சடங்குகளை பின்பற்றிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது பொது சிவில் சட்டம்னாலே ஒரு மார்க்கத்துக்கு மட்டும் தான் ஃபேவராக இருக்கும் அப்படின்னு நினைப்பு இருக்குல்ல, அதை உடைக்கிற மாதிரி தான் எதை சொல்கிறாங்க. அப்படி இல்லைப்பா, நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தால் உங்கள் மத சடங்குகளை ஃபாலோ பண்ணிங்க, இஸ்லாமியர்களாக இருந்தால் அந்த மத சடங்கை ஃபாலோ பண்ணிங்க, ஹிந்துஸ் அவங்கள பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ இதில் தனிநபர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. வழிபாட்டு முறைகள் இருக்குல்ல, இதுவாக இருக்கட்டும், சம்பிரதாயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பின்பற்றுறதுக்கு முழு சுதந்திரம்னு சொல்லியிருக்காங்க. இஸ்லாமியர்கள் ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் பின்பற்றிக்கலாம், கிறிஸ்டியானிட்டியில் இருக்கவங்களும் ஃபுல்லாக அந்த ரிச்சுவல்ஸாக பின்பற்றிக்கலாம். இதனால் எந்த ஒரு மதமும் இழிவுபடுத்தப்படாதுன்ற விஷயத்தையும் அவங்க கேரண்டியாக சொல்கிறாங்க இந்த சட்டத்தில். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் அந்த பொது சிவில் சட்டம் சார்ந்து மத்திய பிரதேசில் கொண்டு வராங்களே, அதில் ஒரு முக்கியமான பார்ட்டு. இதை தாண்டின நிறைய சட்ட விதிகளை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக இதில் நம்ம ஒரு விஷயம் ரெக்வஸ்ட்டாக முன்வைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் கடந்த உறவு விவகாரங்கள் இருக்குல்ல, இது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்துகிற வகையில் சுப்ரீம் கோர்ட்டே ஒரு வழிபாட்டு வேர்டிக்டை ஒரு அறிவுறுத்தலை முன் வச்சிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் டாப் மோஸ்ட்டில் இருக்காங்க, அவங்க சொல்கிறதான் சட்டன்ற அளவுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க இதில் வழிகாட்டினா சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாதிரி கொண்டு வந்தாங்கனாக்கா இதில் பல பேரோட உரிமைகள் பறிக்கப்படும், பல பேரோட சுதந்திரமும் ஒட்டுமொத்தமாக எல்லாமே ஒழிக்கப்படும். இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தெரியாமல் இருக்கும். அதனால தான் அவங்க அதை ரொம்ப கிரிமினல் அஃபென்ஸாக பார்க்காம விட்டாங்க. ஆனால் ஒரு மாநிலத்துக்குள்ளே பொது சிவில் சட்டம்னு கொண்டு வர்றப்ப சிறை தண்டனை விதிக்கிற ஒரு விஷயம் பெருசாக போகுது பார்த்தீங்களா. ஸோ இதை சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்துற வகையில் ஒரு விஷயத்தை கைடன்ஸாக முன் வச்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய ஆண்டோர்கள் சொல்கிற விஷயம், திருமண பந்தம் அப்படின்றது இந்த சமுதாய கட்டமைப்புப்பா, அது ஒரு கயிறு, கிட்டத்தட்ட இயற்கைக்கு முரணாக கிட்டத்தட்ட வாழ்கிறது தான் திருமண பந்தம்னு பல பேரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பெரிய பெரிய எழுத்தாளர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்கவே தான் சுப்ரீம் கோர்ட்டும் அதில் பெருசாக கடிவாளம் போடாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ பொது சிவில் சட்டம்னு ஒரு விஷயம் மத்திய பிரதேசில் இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இது கொஞ்சம் பெருசாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரே வினதாக இருக்க, முடிஞ்சதுக்கான பதில்களை கேட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். பொது சிவில் சட்டத்தை நீங்கள் ஏற்பீங்களா? உங்கள் மாநிலத்தில் வருது அப்படின்னா, இல்லை ப்ரோ ஏற்றுப்பேன் அப்படின்னா என்ன காரணம், எதுக்காக? இல்லை ப்ரோ நான் எதிர்ப்பு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.